அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க போவது ஒரு மிக விசேஷமான கோலம். நிலைவாசல் காவிப்பொடி யானை கோலம் அவ்வளோ ஒரு நல்ல வைப்ரேஷனை நமக்கு தரும். நிலைவாசலில் நான் ஒரு குட்டியாக ஒரு விநாயகரப்பா வச்சுருக்கேன், சரிங்களா? விநாயகரப்பாவுக்கு தினமுமே ஒரு கண்ணாடி வச்சு, அந்த கண்ணாடி இந்த துளசி மாடத்தில் நான் துளசி தான் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். அப்புறம் துளசி செடி ரொம்ப குட்டியாக இருக்கனால துளசி கொஞ்ச நாள் நல்லா வராங்க, அப்புறம் அப்படியே கருகிடுறாங்க. அதனால் சரி, இதை நம்ம இனி நம்ம பெரிய துளசி மாடம் தான் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன், சரிங்களா? அதுக்கு ஒரு நேரம் காலம் வரணும்ல. நம்ம ஏதோ ஒரு பின்னூசியே வாங்கணுன்னாலும் அதுக்கும் ஒரு நல்ல நேரம் வந்தால் தான் அதுவும் நடக்கும். இந்த விஷயத்துக்குமே அதாவது அந்தந்த நேரம் வந்தால் தான் நடக்கும். உண்மை தானேங்க? வாங்க அப்படியே நம்ம போய் கோலம் போடலாம். துளசி மாடை நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் வாங்குவோம். நம்ம இதே இடத்துல வச்சு பூஜை பண்ணியே தீருவேன். வாங்க அப்படியே கோலம் போடலாம். நம்ம பார்க்க போவது ஒரு மிக விசேஷமான கோலம். நிலைவாசல் காவிப்பொடி யானை கோலம். ஏன் நம் முன்னோர்கள் வாசலில் யானை சின்னத்தை வரைந்தார்கள்? இது நம் வீட்டுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை தரும் என்பதை விரிவாக பார்ப்போமா? முதலில் அரிசி மாவால் யானையின் தும்பிக்கை மேல் நோக்கி இருப்பது போல வரைவது அதிக அதிர்ஷ்டத்தை தரும். அதன் பிறகு காவி பொடியை சுற்றி இடும்போது அதன் மங்களம் கூடுகின்றது. யானை பழத்தின் அடையாளம் வாசலில் இடும்போது தீய சக்திகள் உள்ளே வராமல் தடுக்குகின்றது. யானைகளுக்கு பிடித்தமான இடங்களில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்பது ஐதீகம், சரிங்களா? யானை நம்ம வீட்டு வாசலில் வரைஞ்சி வைக்கிறது, இல்லைன்னா யானை சிலை வாங்கி வைக்கிறது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விசேஷமாக விசேஷம், ஒரு அதிர்ஷ்டம், எல்லாமே ஒரு நல்லதே நடக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல விஷயம், சரிங்களா? நான் யானை வச்சுருந்தேன்ப்பா. பீங்காலில் 2 வாங்கி ஆசாசையானே 500ரூபான்னு சொல்லி 2 250 சொல்லி அழகான பீங்கான் யானை வாங்கி வச்சுருந்தேன். என் பசங்க எப்பயோ விளையாடும் போது தட்டி விட்டு உடச்சிட்டாங்க. அதனால் அடுத்து எப்போயாச்சும் எங்கேயாச்சும் கோயிலுக்கு போனோம்னா பீங்கானில் 2 யானை நான் கண்டிப்பாக வாங்கி நம்ம நிலைவாசல் வைக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விசேஷம், சரிங்களா? அப்புறம் நான் சரி இன்றைக்கி ஒரு யானை கோலம் போடலான்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை, சரிங்களா? யானை யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்கும் பிடித்த ஒரு யானைக்குட்டி. அதில் சரி ஒரு 5 யானைக்குட்டி கூட்டமாக வர மாதிரி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சேன். அப்புறம் விநாயகரப்பாக்கும் யானை தான் ரொம்ப பிடிக்கும்ல. அதனால் சரின்னு சொல்லிட்டு அப்படியே யானை கோலமே வரைய ஆரம்பித்தாச்சு, சரிங்களா? நான் என்னமோ வரையணும்னு சொல்லி தான் முடிவு பண்ணியிருந்தேன். அப்புறம் சரி 5 யானை போதும். நான் சாஸ்திரம்லாம் பார்ப்பேன். இந்த 5, 7, 9 அப்படிலாம் நான் கணக்கு பார்ப்பேன். அப்படி கோலம் போடுறதுலேயும் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். சாஸ்திரம் ரொம்ப பார்ப்பேன். அந்த மாதிரி சரி 5 யானை மங்களகரமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு 5 யானை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சரிங்களா? அப்புறம் அப்படியே சுற்றி ஒரு பூ மாதிரி வரைஞ்சிட்டு அப்புறம் காவி கலர் கொடுக்கறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு செயல், சரிங்களா? எந்த கோலம் வேணாலும் காவி பொடி வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஒயிட் கோலப்பொடி விற்கிறவங்களே காவி பொடியும் விற்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா தருவாங்க. அப்படி இல்லைன்னா கோலப்பொடி கடையில் போய் நம்ம போய் கேட்கலாம். எங்கள் ஏரியாவில் கோலப்பொடி கடையெல்லாம் இல்லைப்பா, பலசரக்கு கடையிலே விற்கிறாங்க. நான் அங்கே தான் இந்த காவி பொடி வாங்கியிருந்தேன். காவி நிறம் நிலத்தின் சக்தியை அதிகரித்து இது வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குகின்றது, சரிங்களா? காவியோட காவி பொடி போடுறதுனால நம்மளுடைய நன்மைகள் இதெல்லாம், சரிங்களா? அப்புறம் இந்த கோலத்தை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் போடுவது மிக சிறப்பு, சரிங்களா? அப்புறம் அரிசி மாவு பயன்படுத்துவது எறும்பு போன்ற சிறு உயிரினங்களுக்கு உணவாகி நமக்கு புண்ணியத்தை தரும், சரிங்களா? நான் இந்த கோலப்பொடியில் அரிசி மாவு கலந்து தான் இப்போ போட்டுட்ருக்கேன், சரிங்களா? என்னோடய ஷார்ட் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும்.
நான் கோலம் போட்டுகிட்டே இருக்கும்போது வந்து குட்டி குட்டி எறும்புங்க வந்து சாப்பிட்ற வீடியோ கூட நம்மளோட சேனலில் ஷார்ட் வீடியோவில் இருக்கும். நீங்கள் போய் கண்டிப்பாக போய் பாருங்கள் சரிங்களா. அந்த மாதிரி நம்ம வந்து அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு செயல் சரிங்களா. வாசலில் இடும் கோலம் நம் வாழ்க்கையின் கோலத்தை மாற்றும். பண்டைய தமிழ் மரபுகளை பின்பற்றுவது நம் வீட்டுக்கு ஒரு தனித்துவமான அமைதியை தரும். இப்படியே வந்து ஒன்றும் இல்லைப்பா, இந்த அரிசி மாவு வெள்ளை கோலப்பொடி கலந்து வச்சுக்கோங்க, கலந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக தான் இப்போ நான் வந்து சும்மா வாசல் தெளித்து மஞ்சள் தண்ணியை வந்து தெளித்து விட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கோலம் போட்டுட்ருக்கேன். பார்க்குறக்கு அவ்வளோ மங்களகரமாக இருக்குது. என் வாசலை கிராஸ் பண்ணி போகிறவங்களாம் மகா உன்னோட கோலம் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஷார்ட் வீடியோலேயும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நான் போடுற கோலம் வீடியோலாம் நல்லா வந்து லைக்ஸ் நிறையா வரும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே. இந்த மாதிரி நம்ம வீடு வாசலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாசலில் வந்து மங்களகரமாக வச்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பொண்ணோட மனநிலையை வந்து கணிக்கிறது வந்து வாசல் தான் சரிங்களா. இப்போ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா அவங்க வாசலை வச்சே அந்த பிள்ளை எப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. வாசலில் ஒரு தொளிச்சு ஒரு மங்களகரமாக ஒரு கோலம் போட்டு ஒரு நிலைவாசலுக்கு சந்தன குங்குமம் வச்சு இந்த மாதிரி மங்களகரமாக வச்சுருந்தாலே இந்த பொண்ணு வந்து நல்ல ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க, ஒரு மன அமைதியாக இருக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு ஆற்றலோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதே வந்து வாசல் தெளிக்காமல் அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சுட்டு அப்படி ஒரு கதவுல கூட சந்தன குங்குமம் எதுவுமே வைக்காமல் வாசலே தொளிக்காமல் அப்படியே வந்து குப்பை மாதிரி கிடந்தா இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு கவலையில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு கவலை இந்த பொண்ணுக்கு இருக்குது அப்படின்னு தான் நினப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டாலே மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி, ஒரு நிம்மதி. இந்த மாதிரி வாசலில் ஒரு பத்தியாவது பொருத்தி வச்சிங்கன்னா அன்றைய நாளே வந்து நல்ல பொழுதாக போகும். நமக்கு விடியலும் வந்து நல்ல ஒரு விடியலாக அமையும். நீங்கள் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் எந்திரிச்ச உடனேயே வாசலில் எந்திரிச்சு வந்த உடனே கூட நீங்கள் ஒரு பத்தி பொறுத்து வச்சுட்டு கூட கோலம் போடுங்க. நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன். எந்திரிச்சு வந்த உடனே எனக்கு ஒரு நறுமணம் வேணும் சரிங்களா. நான் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு நறுமணம் வேணும் அப்படின்னு நான் நினப்பேன். அது மாதிரி கிச்சனுக்குள்ளே போன உடனே பத்தியை பொறுத்து வச்சுட்டா வேலையை செய்வேன். அந்த மாதிரி வாசலுக்கு வந்தாலுமே வந்த உடனே பத்தியை பொறுத்து வச்சுட்டு அப்புறம் வாசல் தெளித்து கோலம் போட்டு அழகாக ஒரு நிலை வாசலுக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு விநாயகர் வச்சினோம்னா விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டு நிலைவாசல் குலதெய்வத்துக்கு 2 பக்கம் தீபம் வைக்கணும். நான் வந்து இந்த ஒரு 2 மாதமாகவே நிலைவாசல் பூஜை பண்ணவே இல்லைப்பா. கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேன் சரிங்களா. பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ தருவேன் சரிங்களா. நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் சரிங்களா. அனைவருக்கும் நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுங்கப்பா.